நல்லா முட்டை தோசை கேள்விப்பட்டிருக்கோம், முட்டை சப்பாத்தி இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அது ஒரு கண்டி வெய்யி, இது ஒரு கண்டி வெய்யி. அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டு. ஸோ அதனால் சப்பாத்தி செய்ய சொன்னேன். சப்பாத்திலே முட்டை சப்பாத்தி செஞ்சுரு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி முட்டை சப்பாத்தி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இதான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி சப்பாத்தி சாப்பிட்ருக்கோம், இன்றைக்கி முட்டை சப்பாத்தி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். ஓகே, ஒரு காலையில் நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறோன்ற காரணத்துக்காக ஒரு 10 சப்பாத்தி சின்னதாக ஒரு 10 சப்பாத்தி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து என்ன சைடிஷ் பார்த்திங்கன்னா, இது வந்து பச்சைப்பயிறு கிரேவி. பச்சைப்பயிறு கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மகாராஷ்டிரா சைடு வந்து இது வந்து சப்பாத்திக்கு இதுதான் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஸோ அது போக தக்காளி தொக்கு, எனக்கு பிடிச்ச தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, வாங்க சாப்பிட்லாம், டைம் ஆகிட்டே இருக்குது. முட்டை சப்பாத்தி வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அந்த ஆம்லேட்டு நான் அதனால தான் இதை கேட்டேன். சரி, டவல் விடு.
கர்நாடகா பிசிபெலாபாத் சாப்பிடுங்க. யாரு எனக்கு அந்த மாதிரி வரலையா? கர்நாடகா பிசிபெலாபாத் சாப்பிடுங்க. அதை வீட்டில் ஆல்ரெடி போட்டோமே. அந்த வீடியோ அவங்க பார்க்கல ம் வெண்டைக்காய் புளி குழம்பு போட்டுருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு அக்காவா லேடியா அவங்க பண்ணி வைக்க வந்து அதை புரிய மாட்டேங்குது. வெட்டிங் கேக் என்னென்னமோ சொல்லியிருக்கீங்கன்னா நம்ம அது எனக்கு புரியல. அது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கல்யாணம் வத்த குழம்பு தானே போட்டிருந்தோம். கேக்குன்னு கேட்குறாங்க. நம்ம கல்யாணம் வத்த குழம்புன்னு போட்டா கல்யாணம் கேக்குன்றாங்க. அதுதான் ரிப்ளை பண்ணேன், இன்னைக்கு காலை தான் பண்ணேன். அது எனக்கு சரியா புரியல. நானும் பார்த்தேன். அதான் அந்த கேக் எங்க டைட்டில் இருக்க கேக்குங்க, வெட்டிங் கேக்கு. அவங்களுக்கு அப்படி காட்டுதா இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நம்ம கல்யாணம் வத்த குழம்பு தான் போட்டிருந்தோம். நீங்க என்ன பண்ணீங்க? கல்யாணம் ஆகிட்டு வத்த குழம்பு போட்டுருக்கீங்க. வெறும் கல்யாணம் வத்த குழம்பு போட்டீங்க இல்லையா? அப்படிதான் போட்டிருக்கீங்க. அதனால ஒருத்தர் போடுற மாதிரி புரியுது. அது கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. யூடியூப்ல அப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் ஒரே மாதிரி அர்த்தம் பண்ணிக்க மாட்டாங்க. சப்பாத்தி கிரேவி நல்லா போடுது. ரெண்டுத்துக்கும் சரியா போயிடுது சொல்லுவாங்க சாப்பிடுறது. வயிற்றுக்கு என்னதான் இருந்தாலும் தக்காளி தூக்க விட மாட்டீங்க. டேஸ்டா என்ன செஞ்சுக்கிட்டோம் தக்காளி தூக்கு தான் தேடுறீங்க. தக்காளி சாதம் போதுமாண்டவரே. தக்காளி சோறு தக்காளி சாதம் அதெல்லாம் ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? தக்காளியோட புளிப்பு தான் காரணம். அதுக்குள்ள புளியெல்லாம் போடல தெரியுமா? கிரேவிக்கு அப்படியே செஞ்சுக்கிட்டேன். தக்காளி போட்டேன், ஒரு தக்காளி, அதனால புளி போட்டேன். அந்த புளிப்பே சரியா இருக்குங்க. எனக்கு நல்லா இருக்கு கரெக்டாக. பத்து சப்பாத்தி இவ்வளோ லேட் ஆகுது. இன்னும் சாப்பிடணும்ல. செய்ய மாட்டாங்க, வேலைக்கு போகிறதுனாட்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட மாட்டாங்க நினச்சிக்கிட்டு. அப்படி நினச்சிங்களா இல்லையா? நேற்றே செஞ்சுட்டு அத்தனை பொரியல் குழம்பு வகையெல்லாம். நீங்கள் மொத்தமே 3 டிஷ் தான். எப்படின்னா ஒரு 3 பொரியல் பண்ணுவாங்க. எப்போது சோறு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் செஞ்சு சாதமாக பண்ணியிருக்கேன். இன்னும் லேட்டாக தான் எழுந்திரிச்சு ஜல்தி எழுந்திரிச்சேன். 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு. நேற்று மழை பெஞ்சு மூடிட்டு இருந்தது. எனக்கு எப்படி இருக்குங்க அப்படித்தான் இருக்கும். இங்கவே இந்த அளவுக்கு வெயில்னா சென்னையில் என்ன எவ்வளோ இருக்கும்? பாடப்பட்டுருவாங்க சென்னையில் இருக்கிறவங்க. நான் ரெண்டு வீட்டில் அவங்க நினச்சி பார்ப்பாங்கம்மா, இந்த பிள்ளை நம்மளை ஏமாத்தி மாட்டிக்கிட்டு போயிடுச்சு. எங்கள் வீட்டில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வீடு நல்லா இருக்குங்கம்மா, அதுதானே சொல்ல முடியும். வைக்கிறத செய்ய வெயில் டைமில்
ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வீட்டுல. ம். ஒரு நிமிஷம் அவங்களால ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது. அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஒர்க் ஷீட்டு வெட்டியாக இருக்கணும். ஏசியும் போட முடியாது போமா அந்த வீட்டில். போடலாம். கேப் எங்க எல்லா பக்கம் கேப்பாக இருக்கு, எப்படி ஏசி போடுது? அந்த கேப்லாம் அடைச்சிட்டு தான் போடணும், வேறு வழி இல்லை. அடைக்கணும்னா கஷ்டம், அதை தேடி தேடி அடிக்கணும். இப்போ நம்ம இந்த ரூமுக்கு ஏசி போட்டுக்கலாம் வேணும்னா. பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்து ஏசி போட்டுக்கணும். ரூமில் கரண்ட் பில் எவங்க கட்டுறது? நீ தான் கட்டணும். ம். அதுக்காக வேற ஒன்று கூட்ட முடியுமா? கரண்ட் பில் கட்டுறதுக்கு கம்மியாக ஓடணுமா? போட்டுருவோம் ஏசி கம்மியாக கரண்ட் பில் உங்களுக்கு. பார்த்து இன்னும் ஓகே, எனக்கு வந்து முட்டை சப்பாத்தி, அதுக்கு சைடிஷாக வந்து பச்சைப்பயிறு கிரேவி சூப்பராக இருந்துச்சு. தக்காளி தொக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.